கரூர் வழக்கில் ட்விஸ்ட். சிபிஐ குற்றப்பத்திரிகையில் விஜய் அதிரடி கைது. அதாவது விஜயின் கடைசி படமாக வினோத் இயக்கத்தில் ஜனவரி 9 வெளியாகவிருந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் தொடர்பாக நீதிமன்ற விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ தலைமை அலுவலகத்தில் 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜராவதற்கு நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயிடம் இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 2025 செப்டம்பர் 27 விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. சம்பவம் நடந்த வேலுசாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டும் 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியும் பல்வேறு ஆதாரங்களை சிபிஐ அதிகாரிகள் திரட்டினர். இதற்கிடையே டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஜனவரி 12 விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு சிபிஐ கடந்த 6 சம்மன் அனுப்பியது. இதனையடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் ஜனவரி 12 ஆஜரானார். அவரிடம் அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, இது தொடர்பாக காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் என்னென்ன தகவல்கள் பரிமாறப்பட்டன, 10,000 பேருக்கு அனுமதி வாங்கப்பட்ட நிலையில் 25,000க்கும் மேற்பட்டோர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டதா, திட்டமிட்ட நேரத்தை விட சுமார் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன், உங்கள் வருகை தாமதம் ஆனதால் மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்ததே நெரிசலுக்கு காரணம் என்ற புகாருக்கு உங்கள் விளக்கம் என்ன என்பது உள்பட பல கேள்விகளை அதிகாரிகள் எழுப்பினர். விஜய் அளித்த பதில்களை சிபிஐ அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்து கொண்டனர். அன்று மாலை 6:15 மணி அளவில் விசாரணை முடிந்த பிறகு காரில் விஜய் புறப்பட்டு சென்றார். விஜயிடம் சிபிஐ சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தியது. இதனையடுத்து அடுத்த கட்ட விசாரணைக்காக ஜனவரி 19 டெல்லியில் மீண்டும் ஆஜராகுமாறு விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. எனவே சிபிஐ அலுவலகத்தில் 2வது கட்ட விசாரணைக்காக விஜய் நேற்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டார். இன்று அவர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகவுள்ளார். மேலும் கரூர் துயரம் தொடர்பான வழக்கின் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எஃப்ஐஆரில் விஜய் பெயர் இல்லாத நிலையில் சிபிஐ விசாரணை அடிப்படையில் பெயர் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று நடந்த சிபிஐ விசாரணையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு நீங்கள் தாமதமாக சென்றது ஏன், கீழே பிரச்சனை நடப்பது உங்களுக்கு தெரியாதா, அபாயத்தை தடுக்க என்ன முயற்சி எடுத்தீர்கள், அவ்வளவு கூட்டம் இருந்தபோதும் அதற்குள் ஏன் வாகனத்தை கொண்டு சென்றீர்கள், நெரிசல் அபாயம் இருப்பதாக எப்போது உணர்ந்தீர்கள், கீழே பிரச்சனை இருப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, போலீஸ் வேண்டாம் என்று சொன்னபோதும் அதை மீறி உள்ளே ஏன் சென்றீர்கள் என்று சிபிஐ இன்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த கேள்விகளுக்கு விஜய் அளித்த பதிலின் அடிப்படையில்தான் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை அவர் அளித்த பதில்கள் கட்சியின் மற்ற நிர்வாகிகள் அளித்த பதில்களை ஒப்பிட்டு அதன் அடிப்படையில் விஜய் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். விஜய் ஏற்கனவே அளித்த பதில்களின் அடிப்படையில் எழுந்துள்ள சந்தேகங்களை மனதில் வைத்து கேள்விகள் கேட்கப்படும். விசாரணையின் ஒரு கட்டமாக கடந்த வாரம் விஜய் விசாரணை செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை செய்யப்பட்டார். இந்த விசாரணையில் விஜயிடம் பல முக்கியமான விஷயங்கள் கேட்கப்பட்டது. 100 கேள்விகள் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதில் டிக் அடிக்கும் வகையில் முதலில் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதன் பின் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டது. ஆங்கிலத்தில் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டது. அதற்கு விஜய் பதில் அளித்தார். அதன் பின் உணவு இடைவேளை கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டது. விஜய் தொடர்ந்து அனைத்து கேள்விகளுக்கும் ஆங்கிலத்திலேயே பதில்களை அளித்தார். இதில் விஜயிடம் நீங்கள் ஏன் சம்பவ இடத்திற்கு தாமதமாக வந்தீர்கள், கூட்டம் அதிகமாக இருந்தும் கூட நீங்கள் ஏன் பேச்சை தொடர்ந்தீர்கள், நீங்கள் சம்பவ இடத்தில் போலீஸ் சொன்னதை கேட்டீர்களா,
போலீஸ் உங்களிடம் கேட்ட சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உண்மையா? உங்களுக்கு பேச அனுமதி அளிக்கப்பட்ட நேரம் என்ன? நீங்கள் பேசிய நேரம் என்ன என்று பல முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டது. இதற்கெல்லாம் விஜய் பெரும்பாலும் தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கவில்லை, தமிழக அரசு கூட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை, தமிழக அரசு மக்களுக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு தரவில்லை என்று மட்டுமே பதில் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய புலனாய்வு பிரிவு முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது சிக்கலான குற்ற வழக்குகளை எவ்வாறு ரகசியமாக விசாரிக்கிறது என்பது குறித்து இங்கு விளக்கப்பட்டுள்ளது. ஆதாரங்களை பாதுகாப்பதற்கும் விசாரணையின் இரகசிய தன்மைக்கு பாதுகாப்பதற்கும் சிபிஐ பயன்படுத்தும் இம்முறை சட்டப்பூர்வமான நடைமுறையாகும். விசாரணைக்கென நம்பகமான மூத்த அதிகாரிகள் அடங்கிய ஒரு சிறிய குழுவே நியமிக்கப்படும். கோப்புகள் மற்றும் விவாதங்களுக்கான அணுகல் கசிவுகளை தவிர்க்க கடுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. பிசிக்கலாக உள்ள கோப்புகள் சீலிடப்பட்டு பாதுகாப்பாக சேமிக்கப்படுகின்றன. டிஜிட்டல் பதிவுகள் தனிமைப்படுத்தப்பட்ட கணினி அமைப்புகளில் சேமிக்கப்படும். ஆவணங்கள், தொலைபேசி அழைப்புகள், பதிவுகள், நிதி தரவுகள், சிசிடிவி காட்சிகள் போன்ற அனைத்து ஆதாரங்களும் ஒரே பாதுகாப்பான இடத்தில் பகுப்பாய்வு செய்யப்பட்டு அவற்றுக்கிடையே உள்ள தொடர்புகள் மற்றும் வேறுபாடுகள் கண்டறியப்பட்டன. பொதுவாக பெரிய கிரைம் வழக்கில் சாட்சிகள் ஒரு திட்டமிட்ட வரிசையில் விசாரிக்கப்படுவார். இதனால் முந்தைய வாக்குமூலங்கள் அதற்கு பிந்தைய வாதங்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றன. வாக்குமூலங்கள் இரகசியமாக சரிபார்க்கப்படுகின்றன. சிபிஐ கரூர் வழக்கில் விஜயை தனியாக வைத்து இரகசிய அறையில் விசாரிக்கிறது. இது இரகசிய விசாரணை மெத்தட் ஆகும். சிபிஐ இந்த இரகசிய விசாரணை நடைமுறைகளை பயன்படுத்துவதன் முக்கிய நோக்கங்கள் ஆதாரங்கள் அளிக்கப்படுவதை தடுத்தல், சாட்சிகளை பாதுகாத்தல், அரசியல் அல்லது ஊடக அழுத்தங்களை தவிர்த்தல், நீதிமன்றத்தில் உறுதியான பலமான வாக்குகளை உருவாக்குதல் போன்ற காரணங்களை மனதில் வைத்து தனி அறையில் விசாரிக்கப்படும். கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரம் அடைந்து வருகிறது. தாவேகா தரப்பு எதிர்பார்த்ததை விட இதில் சிபிஐ கடுமை காட்டி வருகிறது. சிபிஐ அதிகாரிகள் வழக்கில் கடுமையான போக்கை கடைபிடித்து வருகிறார்கள். இதற்கு சில பெரிய அரசியல் வழக்குகள் நாட்டை உலுக்கிய வழக்குகளில் காட்டிய அதே கடுமையான போக்கை இந்த வழக்கிலும் சிபிஐ கடைபிடிப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிபிஐ வசம் போனால் வழக்கு அப்படியே அமுங்கிவிடும், பொறுமையாகவே நகரும் என்று சிலர் வாதங்களை வைத்தனர். ஆனால் எதிர்பார்க்காத வண்ணம் இந்த முறை சிபிஐ மிக சீரியஸ் முறையை இந்த வழக்கில் கடைபிடித்து வருகிறது. இதனால் நெருக்கமான சில உறவினர்கள் நண்பர்களிடம் சொல்லி தமிழக அரசே கரூர் விசாரணை தொடர்ந்து நடத்தி இருக்கலாம், பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது, டெல்லி விசாரணை வேறு மாதிரி செல்கிறது, என்னை தேவையின்றி கோர்த்துவிட்டு விட்டார்கள் என்று விஜய் புலம்பி இருக்கிறார். விஜயை அடுத்து விஜயின் அரசியல் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமியிடமும் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.